ஜில் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இங்கே ஏஞ்சல் நம்பர் என்னன்றதை சொல்கிறேன், அதை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 7777 7777. இந்த 7777 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் நீங்கள் பார்க்குறீங்க அடிக்கடி அப்படின்னா சரி, இல்லை நீங்கள் இதை எழுதி உங்கள் கூட வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இதோட மீனிங் என்னென்னா உங்களோட டஃப்பான டைம், பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை அதை அந்த இடத்துலேருந்து மாற்றி ஒரு வேறு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு, ஒரு பெயின் டு பவர், உங்களை பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய டைம் தான் இந்த நம்பரில் பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த நம்பர் ஸ்பிரிச்சுவலி டிவைன்லி ரொம்ப கனெக்டடான விஷயமாகவும் இருக்கும். நீங்கள் மனசில் நினச்ச விஷயங்களை இந்த ஏஞ்சல் நம்பர்லாம் உங்களோட கண்ணில் படுறப்போ அதெல்லாம் திருப்பி நீங்கள் நினச்சதெல்லாம் கண்ணில் படுற மாதிரியே உங்களுக்கு அமையும். ஏன்னா இது ஸ்பிரிச்சுவலி டிவைன்லி கனெக்டடான ஒரு ஏஞ்சல் நம்பர். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் 7777 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். இந்தோ 7777. ஓகே, இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், உங்களோட லைஃப், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி, இல்லை உங்களோட வேலை, மேரேஜ், படிப்பு, பிஸ்னஸ், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பர்சனல் டாரட் ரீடிங் வேணும், ஏஞ்சல்ஸ் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் என் கூட பேசுவீங்க, உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை என் கூட ஷேர் பண்ணுவீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு உண்டான எல்லா ரீடிங்கும் உங்களுக்கு அழகாக தெளிவாக கிடைக்கும். அதுக்கு மேலே இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும். நீங்கள் பேசுகிறது எங்கேயும் ரெக்கார்டெல்லாம் ஆகாது. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களோட, ஏன்னா சில நேரம் என்ன ஆயிடுதுன்னா, இதை சொன்னால் தப்பாக நினச்சிக்குவாங்களோ, அதை சொன்னால் தப்பாக நினச்சிக்குவாங்களோ, நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற தாட்னாலேயே நிறைய பேர் ரொம்ப தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் ஏதாவது கோத்ரூ பண்ணுறீங்கன்னா, நான் ஜட்ஜ் பண்ணவே மாட்டேன், எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷன் எடுக்கிறப்ப தான் திருப்பி அதே குழியில் போய் விழாமல் நம்ம மீறி எந்திரிச்சு நம்மளோட நல்ல வழிக்கு போகிறதுக்கு இந்த கார்ட்ஸ் செமையாக கைடன்ஸ் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பர்சனல் டாரட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ், ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்றதை தெளிவாக கன்வே ஆகும் பாருங்கள். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு ஹார்ட் சக்ரா சூப்பராக இருக்கும். அதனால ரிலேஷன்ஷிப் கூட நல்ல காமான சுச்சுவேஷன் இருக்கிறது, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கிறது, டிப்ரெஷன் குறையக்கூடிய தன்மை இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. டிப்ரெஷன் ஏற்பட்டுட்டு இருந்த விஷயங்கள்லேருந்து சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் லக்கியான கலர்னு பார்த்தா க்ரீன் கலர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் ஒரு சின்ன மூமெண்ட் நடக்கும், ஒரு ஷிஃப்டிங் நடக்கிறது, ட்ராவல் பண்ணுறது, சில இடங்களுக்கு போயிட்டு அந்த அன்னைக்கே திருப்பி வரத்துக்கு உண்டான பிளான்ஸ் எல்லாம் பண்ணுறது. ட்ராவல் பிளான் இந்த வாரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சோலோ ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ட்ராவல் டைமில் உங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ், அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு சின்ன சின்ன கைடன்ஸ் கிடைக்கும், மனசு ஆறுதல் ஆகும். ஒரு பில்கிரிமேஜ் ட்ரிப் போகிறதுக்கான சான்சஸ் இந்த வாரம் இருக்கும். அதாவது கோயிலுக்காக போயிட்டு வருது, தூரமாக இங்கே ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப நாள் பிளான் பண்ணேன், அங்கே போயிட்டு வரணும் அப்படின்ற பிளான்லாம் இந்த வாரம் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெளியூரில், வெளிநாட்டில் பிஸ்னஸ் போயிட்டு வர்றது இருக்குது, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஃபேவரபுளான டைமாக இருக்குது. பிஸ்னஸை ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நீங்கள் உங்களால் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சிகளை உங்களால் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் உங்களோட மெமரிஸ்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட லவ், உங்களோட அன்பை ஷேர் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ் எல்லாம் பேசி சிலர்கிட்ட, இல்லை அதை நீங்கள் நினச்சி ஹாப்பியாகக்கூடிய அமைப்பு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. மைண்டை காமாக வச்சுக்கக்கூடிய தன்மை ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ்.
நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 7777 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு தடங்கல்களையும் அவங்களுக்கு ஏற்படுற டிலே டைமையும் க்ராஸ் பண்ணி ரொம்ப ஒரு இடத்துல கூட பின்வாங்காமல் நீங்கள் நெக்ஸ்ட்டு படி வச்சு போகிறதுக்கு உண்டான அமைப்பு தான் உங்களுக்கு இந்த தடவை இருக்குது, இந்த வாரமே இருக்குது. ஸோ நீங்கள் தடங்கல்னு ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் பயப்படவும் தேவையில்லை, அதனால பின்வாங்கவும் தேவையில்லை, முன்னேறி போவீங்க. சில இடங்களில் சிலர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, இதை நான் செஞ்சு கொடுத்தே தீருவேன், உங்களுக்கு பண்ணி கொடுத்தே தீருவேன்றவங்க சில நேரங்களில் இந்த வாரம் பின்வாங்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அவங்க பின்வாங்கினாலும் அந்த இடத்துல வேற ஒருத்தவங்களோட ஹெல்ப் மூலமா உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும். அதனால உங்களோட வேலைகள் தடங்கள் இல்லாமல் மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஃபார்வர்டில் தான் இருப்பீங்களே தவிர பேக்வேர்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு நல்ல அந்த வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய டைம் இருக்குது. உங்களோட ஒவ்வொரு தன்னம்பிக்கை உண்டான செயல்கள் தான் உங்களுக்கு பெயரே வாங்கி கொடுக்கும். யாருனால முடியல அப்படின்னாலும் அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காமிப்பீங்க. சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறதோடு சேர்ந்து ரொம்ப ஒரு தலைவணங்கி ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி சொல்கிறது, நான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு நெஞ்சை நிமித்திட்டு நடக்காமல் அந்த ஒரு க்ரௌடுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிரவுண்டடாக எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாருனாலையும் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி கொடுத்து போகக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் பரிசு கிடைக்கிறதுக்கும் சின்ன சின்ன கிஃப்ட்ஸு கிடைக்கிறதுக்கும் அந்த கிஃப்ட்ஸ் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட வீட்டில் பிரமிட் எந்த ஃபார்ம் ஆஃப் பிரமிடாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டல் பிரமிட்ஸாக இருந்தாலும் சரி, காப்பர் பிரமிட்ஸாக இருந்தாலும் சரி, இதை வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக அந்த இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏற்படும். அப்படி சப்போஸ் பிரமிடே இல்லை அப்படின்னா ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்து க்ரீன் கலர் பென்னில் பிரமிடு வரைஞ்சி அந்த க்ரீன் கலர் அந்த பிரமிடு ஃபுல்லாக உள்ளேயும் க்ரீன் கலரையே பெயிண்ட் பண்ணி உங்களோட வீட்டோட வாலில் ஒட்டி வச்சுருங்க. இது ஒரு மாதம் அந்த இடத்துலையே இருக்கட்டும், அதுக்கப்புறமா எடுத்துருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான நல்ல பண ஈர்ப்பு, ஒரு செல்வ செழிப்பை அந்த இடத்துல கொடுக்கும். அந்த இடத்துல லோ எனர்ஜி இருக்காது, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பண ரீதியான விஷயங்களில் தடங்கள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த அமைப்பு உங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்டாக இருக்கும், மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்களுக்கு பண ஈர்ப்பை ரொம்ப பெஸ்ட்டாக காட்டி கொடுத்துரும். உங்களுக்கு இந்த வாரமே ஒரு நெக்ஸ்ட்டு போகிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கடத்தி போகிற மாதிரி இருக்கும். எல்லா டேயும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதெல்லாம் உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை காட்டக்கூடிய டைமாக தான் இருக்கும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 7777 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க சில இடத்துல ரொம்ப பயந்த சூழ்நிலையை பார்க்க வேண்டிய மாதிரி இருக்கும். சில இடத்துல கொஞ்சம் பயந்துருவீங்க. சிலர் உங்களை ஏமாற்றுவாங்க, உங்ககிட்ட பொய் சொல்லுவாங்க, உங்களை தேவையில்லாத ஒரு கெட்ட விஷயங்களுக்கு ட்ராப் பண்ணி பிளான் பண்ணி உங்களை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கணும். யார்கிட்டையும் நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு இதோடு இருங்க. ஏன்னா ஒன்ஸ் சில இடத்துல நீங்கள் வேண்டான்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ட்ராப் ஆகிடுவீங்க, அந்த இடத்துல சிக்கிக்குவீங்க, கூண்டில் அடைச்ச மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் பல இடங்களில் பல எக்ஸ்பீரியன்சஸ் உங்களை ரொம்ப பிரேக் பண்ணியிருக்கு, உங்களை சுக்குநூறாக உடைச்சிருக்கு. இப்போ இந்த டைம் அந்த சுக்குநூறாக உடைஞ்சதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு முழு மனிதராக ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அந்த அமைப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சில இடங்களில் உங்களை குறை சொல்கிறாங்க, உங்களை ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ளேம் எல்லாம் காதில் வாங்காமல் நீங்கள் ஓடிட்டே இருங்க. நம்ம நல்ல இடத்துல தான்
போயிட்டுருக்கோன்றது உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தாலே ஓகே. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரன்னிங் ரேஸில் உங்களோட பேரை யாருமே சொல்லலை, கூட இருந்து எல்லாரும் கை தட்டுறாங்க, ஆனால் வேற ஒரு பேரை சொல்லி சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. உங்களோட பேர் வந்து உங்கள் காதுக்கே கேட்கல என்கரேஜ் பண்ணுறது. ஆனால் யார் வந்து சொல்கிறாங்க சொல்லலை அதெல்லாம் காதிலே வாங்காதீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, நீங்கள் எப்படி ஓடுறீங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியும். உங்களோட எஃபர்ட்ஸ் இது வரைக்கும் இந்த ஓடுறதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த ரன்னிங் ரேஸில் அடுத்தவங்க நீ உன் பேரை சொல்லலை, அடுத்தவங்க வந்து உங்களை என்கரேஜ் பண்ணலன்றதை பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு ஓடிட்டே இருங்க. நீங்கள் தான் அங்கே வின்னராக வருவீங்க. அதை அச்சீவ் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களை அடுத்தவங்க லோ பண்ணுறதுக்கு வார்த்தைகள்னால குறைக்கிறதுக்கும் பண ரீதியாக ஏமாத்துறதுக்கும் உங்களை எமோஷனல் பிரேக் பண்ணுறதுக்கும் சிலர் ரொம்ப பிளான் பண்ணுவாங்க. அந்த இடத்துல சிக்காமல் இந்த ரேஸில் யாரையும் கண்டுக்காமல் உங்களோட கோலை நோக்கி நீங்கள் ஓடுங்க. இதுதான் உங்களோட லைஃப்க்கு உங்களோட அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு ஃபேவரபுளாக இருக்க போகுது. உங்களுக்கு வந்து உங்களோட பணத்தை சேமிப்பு பண்ணுறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக வைங்க. உங்களுக்கு வர்ற காசெல்லாம் கொஞ்சம் வர்றதும் போகிறதுமா இருக்குது. ஸோ உங்களோட சேவிங்ஸை பெட்டராக பண்ணிட்டீங்க அப்படின்னா சில இடங்களில் இன்னும் பயம் இல்லாமல் சேஃபாக ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம்.